வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பாரம்பரியமான பனம்பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பனைமரம் இருந்ததுங்க. கீழே பனம்பழமெல்லாம் விழுந்து கிடந்துச்சுங்க. பனம்பழம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. சரின்னு பனம்பழம் எடுத்துட்ருக்குறேங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் பனம்பழம் கிடச்சிதுன்னா அதே இடத்துல பிச்சு சாப்பிட்ருவோம். சரி, இன்றைக்கி பனம்பழம் கிடச்சிதுங்க. இன்றைக்கி வீடியோ போடலான்னு பனம்பழத்தை எடுத்தாச்சுங்க. பனம்பழத்தை சுட்டுக்கலாங்க. தண்ணியாகி வைக்கிற அடுப்பு இது தாங்க. தணல் போட்டிருக்குறேங்க. அதுக்கு மேலே 2 கம்பி வச்சிட்றேங்க. இப்போ நம்ம பனம்பழத்தை மேலே வச்சிடலாங்க. நல்லா சூடாகட்டுங்க. ஒரு சைடு பனம்பழம் சுட்டாச்சு, திருப்பி வச்சிடலாம். பனம்பழம் நல்லா தீயில நல்லா வேகட்டுங்க. பனம்பழம் தீயில நல்லா சுட்டாச்சு. இப்போ எடுத்து தட்டத்தில் வச்சிடலாம். பனம்பழத்தில் இருக்கிற மட்டையை பிச்சு எடுத்துக்கலாங்க. பனம்பழம் இது மாதிரி தாங்க இருக்குது. பனம்பழத்தில் மட்டையை பிச்சாச்சுங்க. பாருங்கள், பழுத்து பழம் நல்லா மஞ்சள் கொழுத்து இது மாதிரி தாங்க இருக்குது. இப்போ பழத்தை நல்லா கழுவிக்கலாம். பனம்பழத்தை பிச்சுக்கலாங்க. அதில் பாருங்கள் சதப்பகுதி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் இது அப்படியே கூட சாப்பிடுவோங்க, இல்லை சுட்டும் கூட சாப்பிடுவோங்க. இந்த பனம்பழத்தை சுட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. பனம்பழத்தை பிக்காதுக்கு முன்னாடியே நல்லா மணமாக இருக்குதுங்க. சுட்ட பனம்பழத்தை பிச்சு எடுத்துக்கலாங்க. பனம்பழத்தை பிச்சாச்சு. இதில் இருக்கிற சதையை எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். பனம்பழத்தில் அளவாத்தாங்க சதை இருக்குது, பூரா நாராத்தாங்க இருக்குது. அதனால் நல்லா சுரண்டி எடுத்துடலாம். பனம்பழம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பனம்பழத்தில் வைட்டமின் சி, கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க. இதனால் பனம்பழம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிட்லாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பனம்பழம்னா என்னென்னு தெரியுங்க, நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பனம்பழம்னா என்னென்னு தெரியாதுங்க. பனம்பழத்தோட சதைப்பகுதி இந்த அளவுக்கு தாங்க எனக்கு கிடச்சிருக்குது. கெட்டியாக இருக்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க ஜூஸ் எடுக்கிறதுக்கு. ஜூஸு இந்த பாத்திரத்தில் என்னால் நல்லா கலக்க முடியலைங்க. அதனால நான் வேறு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியும் ஜூஸ் ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க. மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேங்க. பனம்பழ ஜூஸ் நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த நாரெல்லாம் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் ஜூஸை வடித்து எடுத்துக்கலாம். ஜூஸ் நல்லா வடிச்செடுத்தாச்சுங்க. இந்த சக்கை நம்மளுக்கு வேண்டாங்க, இது கீழே போட்டுடலாங்க. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஜூஸ் அப்படியே கூட குடிக்கலாங்க. நான் ஐஸ் கட்டி போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஜூஸை டம்ளரில் ஊற்றி நல்லா கலக்கலாங்க. பனம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. குடிச்சு பார்த்துடலாங்க. பனம்பழ ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கண் பார்வை நல்லா கிடைக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு குடிங்க. செஞ்சு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.